புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தல பெருவிழா திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புளியம்பட்டியில் புனித அந்தோணியார் திருத்தலம் அமைந்துள்ளது. திருத்தலம் தென்னகத்து புதுவை என அனைத்து மக்களாலும் போற்றப்படும் புண்ணிய பூமியான புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தல ஆண்டு திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை தொடர்ந்து 13 நாட்களாக நடைபெற்றது. திருவிழாவினை முன்னிட்டு காலை மற்றும் மாலையில் திருப்பலி நடைபெற்றது. கத்தோலிக்க கிறிஸ்தவ திருத்தலம் என்றாலும் அனைத்து சமயத்தினரும் வந்து வழிபடும் தலமாக உள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை திருத்தல பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலியை பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அந்தோணி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவிழா திருப்பலிக்கு தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை மற்றும் பல மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக திருவிழாவினை முன்னிட்டு காலை புனித அந்தோணியார் திருவுருவம் தாங்கிய சப்ரபவனி நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் நேர்த்திக்கடனாக உப்பையும் தூவி கும்பிடு சரணம் போட்டு இறை மக்கள் தனது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அப்பொழுது பலர் குழந்தைகளை விற்று வாங்கினார்கள். ஆலய விழாவில் 100க்கும் மேற்பட்ட பங்கு தந்தைகள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய பங்கு தந்தை மோட்சராஜன், உதவி பங்கு தந்தை மிக்கல்சாமி, ஆன்மீக தந்தை சகாயதாசன், பீட்டர் பிச்சைக்கன் மற்றும் அருட்சகோதரிகள், ஆலய இறை மக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். எத்தனையோ புதுமைகளை உங்களுடைய வாழ்க்கையை பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.